மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மாபெரும் அமைதி பேரணி நடைபெற்றது. மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மாபெரும் அமைதி பேரணி நடைபெற்றது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பூங்காவில் இருந்து தொடங்கிய பேரணி அண்ணா சாலை மகாத்மா காந்தி சாலை வழியாக 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காமராஜர் மணி மண்டபத்தில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து அங்கு மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மெழுகுவர்த்தியை ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ், அப்துல் பாஷித், ராபர்ட், ஜேசுதாஸ், விஜயராஜ், மாநில செயலாளர்கள் முருகானந்தம், ரவி என்ற ராஜாராம், அனிதா, ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் அயூப்கான், மகளிர் அணி தலைவி பிரபாதேவி, மாநில செய்தி தொடர்பாளர் முகமது ஜஷீசா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கைகளில் பதாகைகளை ஏந்தி பங்கேற்றுள்ளனர். இன்னைக்கு ஜனவரி 25ஆம் தேதி நம்ம தாய்மொழிக்காக தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் நாளாக இன்று அமைதி பேரணி நடத்தி இன்னைக்கு மக்களோட எங்களோட அஞ்சலியை செலுத்தியிருக்கோம். இதை மெயினாக கண்டிக்கணும்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு புதுச்சேரியில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான், தமிழ்நாட்டில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான், சென்ட்ரல்லையும் காங்கிரஸ் தான் இந்த இந்தி திணிப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. அதில் இவ்வளோ மக்கள் ஒரு இந்திய இராணுவத்தை வச்சு ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேச துரோகத்துக்கான ஒரு விஷயத்தை நம்மளோட இந்திய இராணுவத்தை வச்சே 400க்கும் மேற்பட்ட போராளிகளை கொண்டு குவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மறைக்கப்பட்டனால இன்றைக்கி இதை வெளில எடுத்து சொல்லும் விதமாகவும் இதை மக்களுக்கு இந்த அவேர்னஸ், ஏன்னா நான் 88 தான் பிறந்தேன். இந்த மொழி போராட்டம்லாம் பார்த்தா 1937 ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தீவிரமானது 1965 ரொம்ப தீவிரமாயிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு உண்மையாகவே அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போ இதெல்லாம் நம்ம வெளில படித்து பார்க்கும்போது தான் இதோட டெப்த்தோ, இதோட ஆழம் எவ்வளோன்னு தெரியுது. ஸோ அதுக்காக அவங்களுக்காக அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைக்கி நாங்கள் இங்கே செஞ்சுருக்கோம்.